இயேசுவே உம்மருகினிலே ஆவலாய் வருகின்றேன். இயேசுவே உம்மருகினிலே ஆவலாய் வருகின்றேன். என் நேரமும் உந்தன் சுவாசம் உம்மையே துதித்திடுமே. என்னாலுமே எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமை பாடிடுதே. இயேசுவே 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 உம்மருகினிலே ஆவலாய் வருகின்றேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 46வது வசனத்தை அந்த பிற்பகுதியை நாம் தியானிப்போம் என்றால், அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வரவேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இங்கே இந்த சூழ்நிலையை நம்ம பார்க்கும் பொழுது, ராஜா அரண்மனையில் இருக்கிற ஒரு மனுஷனுடைய மகன், அவனுடைய பெயர் அங்கே எழுதப்படவில்லை, அங்கே அவன் வியாதிப்பட்டு இருக்கிறதை நாம் காண்கிறோம். இயேசு அந்த இடத்தில் அவர் வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே இவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய நிலைமை அவன் மறந்து விடுகிறான். அவன் யார் என்று அவன் மறந்து விடுகிறான். அவன் யோசிக்கிறான், திட்டமிடுகிறான், செயல்படுகிறான். இந்த இயேசுவின் இடத்துல இந்த விஷயத்தை நான் சொன்னால் என்னுடைய மகன் பிழைப்பான் என்று அவன் விசுவாசிக்கிறான். அவன் செய்தது என்ன விசுவாசித்தது மாத்திரமல்ல, அவன் அதை கிரியையிலே வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறான். அவன் அந்த இடத்திற்கு போய் என்று பார்க்கிறோம். இயேசு யார் என்பதை கேள்விப்பட்ட ஒரு மனிதன் தன்னுடைய மகனுடைய மரணத்தை ஜீவனாய் மாற்றும்படியாய் ஜீவனுள்ள தேவனை நோக்கி அவன் செல்கிறான். 48வது வசனம் பாருங்க. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவரை அறியாத ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டால் விசுவாசிப்பார்கள் என்று அன்றைக்கு எழுதின வார்த்தை இன்றைக்கும் அது உண்மைதான். பிரியமானவர்களே, இந்த அற்புதத்தை அந்த ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் வைத்திருந்ததை பார்க்கிறோம். 49வது வசனம், அவனுடைய வாழ்க்கை மாறுகிறதை பார்க்கிறோம். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்று அவசரப்படுத்துகிறான், வேகப்படுத்துகிறான். ஏனென்றால் அவன் என்ன விசுவாசித்தான்? இந்த மரணத்திற்கு முன்பதாக இயேசு சந்தித்தால் அவன் ஜீவனை பெற்றுக்கொள்வான் என்று அவர் விசுவாசித்தான். 50வது வசனம் பாருங்க. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். என்னோடு இணைந்து என்னோடு இந்த வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, இயேசு ஜீவிக்கிறார். என் இயேசு உயிரோடு எழும்பி இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட காரியங்கள் அற்புதங்களாய் மாற வேண்டும் என்றால் நீங்கள் விரைந்து இயேசுவினுடைய நாமத்தை சொல்லும் பொழுது, இயேசுவினிடத்தில் விண்ணப்பிக்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கை எந்த நிலைமையில இருந்தாலும் அது மாற்றப்படும். இந்த பகுதியிலிருந்து நம்முடைய விசுவாசம் பலப்படட்டும்.
அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா! எவ்வளோ ஒரு அழகான ஒரு சூழ்நிலை பாருங்க. இன்றைக்கு இதே தேவன் அவர் ஜீவனோடு இருக்கிறார். எல்லா பலவீனங்களிலிருந்து ஒரு விடுதலை தரும்படியாய் அவருடைய வார்த்தையிலே விடுதலை அவர் சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். இன்றைக்கு விசுவாசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். என் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட எங்களுடைய விசுவாசம் பலப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை வந்த உடனே நாங்கள் அதை விசுவாசித்து அதை அனுபவித்து உமக்கு மகிமை செலுத்த உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Have a blessed day and God bless you.